وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. உண்மை வந்துவிட்டது, பொய் அழிந்து விட்டது, பொய் அழியக்கூடியதாகவே உள்ளது என்றும் கூறுகிறார்கள். இப்போ முகமது அவர்கள் தான் முழு குரானி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் உங்களால் காட்ட முடியுமா? முகமது அவர்கள் தான் முழு குரானி சொன்னாருங்க, ஆதாரம் கொண்டு வந்து காட்டிடுங்களேன் நீங்கள். நான் கேட்குறேன், கொண்டு வாங்க பார்க்கலாம். 4 வசனம் முகமதுகளை பற்றி இருக்குமா? மீதியெல்லாம் அதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது? யார் சொன்னா? சஹாபாக்களா? சஹாபாக்கள் சொன்னது நீங்கள் எப்போ எழுதி வச்சிங்க? 250 வருஷம் கழிச்சு, 300 வருஷம் கழிச்சு. குரான் மனநத்தில் பாதுகாக்கப்படுமா அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி பார்க்கும் பொழுது, முதலாவது முகமது நபிக்கு அல்லாஹ் என்ன செய்கிறார்னா, ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுக்கிறாருன்னா, 87வது அத்தியாயம் 6ஆம் வசனத்தில், நபியே நாமே இதை உமக்கு ஓத கற்று தருவோம், அதனால் நீர் அதை மறக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஒரு வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கிறோம். நீங்க அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிங்களேன். 87வது அத்தியாயம் 6ஆம் வசனம். ஓகே, அல் குரான் 87 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நபியே, நாம் உமக்கு ஓத கற்றுக் கொடுப்போம், அதனால் நீர் அதை மறக்க மாட்டீர். அதாவது நான் புரிஞ்சுக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேனே. அதுல என்ன ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாருன்னா, இறைவன், அதாவது அல்லாஹ் என்ன ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு ஓத கற்றுக் கொடுக்கிறேன், உமக்கு நான் ஓத கற்றுக் கொடுக்கிறேன், அதனால நீர் அதை மறக்கவே மாட்டீர் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. முஹம்மது நபி அவர்களுக்கு குரான் முழுவதுமாக வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் அது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தொகுக்கப்பட்டது என்று ஒரு முட்டாள் துப்பு துலங்காத ஜாகில் தவறான கோட்பாட்டை முன்வைக்கிறார். குரான் மனப்பாடம் மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்து மற்ற துப்பற்ற முட்டாள் ஜாகில்கள் தவறாக விவாதிக்கின்றனர். சிறிய அறிமுகம். இது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு உண்மையான குழு அல்ல, ஆனால் பொய்யான கருத்துக்களை பரப்பும் குழப்பவாதிகள் கூடிய அணி. வெவ்வேறு பார்வைகளுடன் அவர்களை வழிநடத்தியதற்காக பரிசுத்த ஆவியை குற்றம் சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் இருந்தால் இப்படி முட்டாள்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அல்லவா? இந்த மோசடி குழு அவர்களின் சுயநலத்திற்காக முழுமையான குரான் வசனங்களை உடைத்து மறைத்து கையாளுகிறார்கள். குரான் வசனங்களை முழுமையாக படித்து ஆராய்வோம். நபியே, நாம் உம்மை ஓதிடச் செய்வோம், பிறகு நீர் மறக்க மாட்டீர், ஆனால் அல்லாஹ் நாடியதை தவிர. அல்லாஹ் நாடினால் தவிர தற்காலிக மறதியின் மீது தெய்வீக விருப்பத்தை குறிக்கிறது. மறதி மற்றும் நினைவூட்டல் இரண்டையும் அல்லாஹ் ஒருவனே விதித்துள்ளான். முகமது நபி மறந்த அந்த செய்தி வர இடம் சஹி முஸ்லிம் 1442. ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் இரவு நேரத்தில் குரான் அத்தியாயங்கள் சிலவற்றை ஓதிக் கொண்டிருப்பதை நபிசல் அவர்கள் செவியுற்றார்கள். அப்போது அவர்கள், அல்லாஹ் அவருக்கு கருணை புரியட்டும், இன்ன அத்தியாயங்களில் இருந்து எனக்கு மறந்து விட்டிருந்த இன்னென்ன வசனங்களை அவர் எனக்கு நினைப்பூட்டி விட்டார் என்று சொன்னார்கள். ஓதுதல் மற்றும் நினைவூட்டல் மூலம் பாதுகாக்கப்பட்ட குரானை அல்லாவின் தெய்வீக பாதுகாப்பை ஹதீஸ் நிரூபிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும்.